ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜாஷி பேசுகிறேன். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போது ரீசெண்டாக தான் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறீங்க. அதாவது உங்களோட ஆன்லைன் பிஸ்னஸ்க்காகவோ இல்லை ஆன்லைன் ஜாப்க்காகவோ நீங்கள் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் அதில் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆமாங்க, உங்களோட ஃபேஸ்புக் வந்து பிஸ்னஸ்க்காகவோ இல்லை ஜாப்க்காகவோ யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது சோஷியல் மீடியா பப்ளிக்கில் தான் இருந்தாகணும். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application, one of the online shopping app. Now available on Play Store and App Store. Thank you. ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ நீங்கள் லாக் பண்ணாமல் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் லாக் பண்ணியிருந்தீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது பயமாக இருக்குது, ஃபேமிலிக்கு இஷ்யூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு லாக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி அன்லாக் பண்ணுறது, உங்களோட பேஜ் லாக்கில் தான் இருக்கா இல்லையா எப்படி செக் பண்ணுறதுங்கிறது ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் தான். ஸோ இது ஃபேஸ்புக் தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாத நான் இப்போ தான் நியூவாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக இது தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஹோம் பேஜ் போயிருங்க, உங்களோட இந்த டிபியை கிளிக் பண்ணிக்கோங்க, இங்கே இருக்கிற இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மூணாவதாக இருக்கிற ஆடியன்ஸ் அண்ட் விசிபிலிட்டியில் ப்ரொஃபைல் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் யுவர் ப்ரொஃபைல், அதாவது நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை லாக் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். சப்போஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் லாக்கில் தான் இருக்குது அப்படின்னு காமிக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் லாக் பண்ணனா லாக் யுவர் ப்ரொஃபைல்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்னோடய ப்ரொஃபைல் லாக் பண்ணல, உங்களுக்காக நான் லாக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லாக் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் லாக் ஆயிரும். இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற பீப்புள் மட்டும்தான் நம்மளோட போஸ்ட்டையோ நம்ம பிஸ்னஸ்க்காக போடுற கண்டென்ட்டையோ பார்க்க முடியும். சப்போஸ் நீங்கள் நியூவாக வர சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியாது. அவங்க ரிக்வெஸ்ட்டில் ஆப்ஷனில் தான் இருப்பாங்க. நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் உங்களோட கண்டென்ட் எல்லாமே உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு மட்டும்தான் பார்க்குற மாதிரி ஆயிரும். ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு அது நல்லது கிடையாது. ஸோ இப்போ உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க, எனக்கு லாக் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா அதே செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இங்கே மூணாவதாக இருக்கிறது, ஏன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய வந்து கண்டினியூவாக செட்டிங்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், எதில் போய் அன்லாக் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். மூணாவதாக இருக்கிற ஆடியன்ஸ் அண்ட் அக்செசிபிலிட்டியில் ப்ரொஃபைல் லாக் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா என்னோடய ப்ரொஃபைல் லாக்கில் தான் இருக்குது. இந்த மாதிரி சிம்பிள் காமிக்கும் நீங்கள் லாக் பண்ணியிருந்தீங்கன்னா. இங்கே ரெண்டாவதாக இருக்கிற அன்லாக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அன்லாக் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் அன்லாக் ஆயிரும். ஸோ பிஸ்னஸ் ரீதியாக உங்களோட ப்ரொஃபைல் பப்ளிக்கில் இருந்தால் இன்னுமே க்ரோத் அதிகமாக ஆகும். அதுதான் நான் சொல்ல வரது. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோர் பீப்புள் மே see the photos, post and stories on your profile. ஸோ உங்களோட போஸ்ட்டு கண்டென்ட்டை வந்து பப்ளிக்கில் இருக்கிற மக்கள் பார்க்குறதுக்கு உங்களோட ப்ரொஃபைல் அன்லாக்கில் இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? ஸோ ஃபேஸ்புக்கில் எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிட்டிங்களா? இது ஒரு டிப். சரி, நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன், அதில் எப்படி நான் லாக் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தெரிகிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதையும் நான் இப்போ சொல்லித்தரேன். உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் உங்களோட டிபியை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே 3 டாட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிரியேட்டட் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ்னு இருக்கு இல்லையா, என்னோடய அக்கௌண்ட்டை நான் கிரியேட்டட் கண்டென்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் பிஸ்னஸ்க்காக. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்னவா பண்ணியிருக்கீங்க, ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக பண்ணியிருக்கீங்களா, பப்ளிக் அக்கௌண்ட்டாக பண்ணியிருக்கீங்களாங்கிறத அதை ஷோ பண்ணும். ஸோ கிரியேட்டர் அக்கௌண்ட்னா கிரியேட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட் டைப் பண்ணியிருக்கா, கீழேருந்து 4வது லைன் ஸ்விட்ச் அக்கௌண்ட் டைப் இருக்கு இல்லையா, இங்கே இந்த ஸ்விட்ச் டு பிஸ்னஸ் அக்கௌண்ட் மாற்றிட்டிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பிஸ்னஸ் ரீதியாக பப்ளிக்கில் இருக்குன்னு அர்த்தம். இல்லை ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட்னா நீங்கள் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும்தான் நீங்கள் யாரெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்கள மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ரீதியாக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் கண்டிப்பாக லாக்கில் இருக்கக்கூடாது, அது பப்ளிக்கில் தான் இருந்தாகணும். ஸோ ஸ்விட்ச் டு பிஸ்னஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலு பப்ளிக்கில் ஆயிரும். இது மூலமாக நீங்கள் போடுற கண்டென்ட் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்த கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். Until then, bye from Jashi. Thank you.